வெல்கம் டு ஹிமாச்சல பிரதேஷ். உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹைவேயான நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹிந்தோ திபேத் ஹைவேல தான் இன்றைக்கி பயணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷிம்லா வந்திருப்போம். ஸோ ஷிம்லா மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சன்செட் பார்த்துட்டு அழகாக காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ நம்ம ஷிம்லாவில் இருக்கோம். ஷிம்லாவிலேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ரெக்காங் பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. ஸோ டைம் ஆகிடுச்சிங்க, மணி வந்து 5:52. நமக்கு வந்து 6 மணிக்கு பஸ் இருக்குது ஷிம்லாவோட நியூ ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டில். நம்ம டிக்கெட் வாங்கிட்டோங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், வெள்ளை கலரில் இதான் டிக்கெட். பையா ரொக்காங் பியோ பஸ், ரொக்காங் பியோ. யூடியூபர், ஸோ டேக் வீடியோஸ். ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போக போகிறோம். இந்த பயணம் இன்னும் அழகாகிறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த 2 பேருமே இன்னொரு காரணம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இதாங்க நம்மளோட டிக்கெட்டு. நம்மளை வந்து 6:10க்கு வந்து பஸ் எடுத்தாங்க. இப்போ மணி 6:16. சாயங்காலம் 5 மணிக்கு தான் வந்து நம்ம ரொக்காங் பியோ போகலாம். ஸ்னோ வந்து பயங்கரமாக இருக்கான். இவங்க 2 பேருமே வந்து ரொக்காங் பியோ அந்த ஊரை சேர்ந்தவங்க தான், 2 sisters. ஸோ ஓகேங்க, போவோம். விடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து இருட்டாக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்த ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சன்ரைஸில் இதுவும் ஒன்றா இருந்துச்சு. ஷிம்லா மலைகளுக்கு நடுவில் இந்த பஸ்ஸில் இருந்து அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மக்களே தெரியுதுங்களா, ஸ்னோங்க. மணி 7 தாங்க ஆகுது, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் எக்ஸைட்மெண்ட் ஆகிறத பார்த்துட்டு நம்ம கூட இருந்த நம்ம தீதிஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. தீதினா ஹிந்தியில் வந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரிச்சம்பளம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை வந்து எனக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக அவங்க கூட பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவுமே ஸ்னோ தாங்க. என் லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை அந்த பஸ்ஸுக்குள்ளே நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வியூலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே லைட்டாக தலை சுற்றுறது, வாந்தி வர மாதிரி அந்த ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. காதெல்லாம் அடைக்குதுங்க மாதிரி. நண்பர்களே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி, ஒரு மாதிரி தலை சுற்றுது. இந்த கேப் போட்டிருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து அந்த ஊருக்காரங்க தான். நம்ம போகிறோம்ல ரெக்காங் பியோ, அந்த ஊருக்காரங்க. தமிழ் எக்ஸ்ப்ளோரர். அப்புறம் நம்ம தீதி நமக்காக டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்கூலில் கொடுப்பாங்களா கபசுர குடிநீர், அந்த மாதிரியே இருக்குது. அப்புறம் நீ வெளியிலலாம் ஒன்றும் சாப்பிட வேணாம், நானே வந்து அல்லு பரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா நம்ம 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த அல்லு பரத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம். அப்புறம் அப்படியே ஜாலியாக கண்டக்டர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. ஹிமாச்சலில் இருக்கிற பொண்ணுங்களாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க. கண்ணு அப்படியே ரோஸ் கலரில் இருக்குங்க. ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:42ங்க. ஜாலியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நிறைய ஸ்னோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாண்ட ஸ்னோ வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மழையாக தான் இருக்குது. நம்ம வந்து இந்த இந்தோ திபேத் ரோட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோடு இருக்குது. இந்த மலையை குடஞ்சி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் வந்து ஒரு மாதிரி கேர் ஆகி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். தெரியுதுங்களா, டனல் போட்டுட்டு இருக்காங்க. Ticket checking. Ticket missing என்ன பண்ணுவாங்க? If ticket is missing, fine. How much? So much. Aya. டிக்கெட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 11 times more ஃபைன் ஆங்க. அப்படின்னா இது வந்து 600 ரூபா டிக்கெட்டு. அப்போ நம்ம வந்து 6000 ரூபாய்க்கு மேலே ஃபைன் கட்டணும் இதை தொலைச்சிட்டோம் அப்படின்னா. இங்கே தாங்க லஞ்சுக்கு நிப்பாட்டியிருக்காங்க, அசோகா தாபா ரெஸ்டாரண்ட். ஓகே போதும், தேங்க்யூ. ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா வாந்தி வந்துடும்னு சொல்லிட்டு நம்ம கூட இருந்தாங்கல்ல நம்ம தீதி சிஸ்டர்ஸ், அவங்க வந்து சாப்பிடல, நம்மளை வந்து சாப்பிட்டு வர சொன்னாங்க. நமக்கு வந்து சாப்பிட்டு போவோம். என்னென்ன இருக்குன்னு ஆர்டர் பாருங்க. சிக்கன், ரொட்டி,
लीजिए सर। यूट्यूब चैनल वीडियो। हाँ हाँ। वेलकम टू हिमाचल प्रदेश एट अशोका ढाबा। Sir, your name? अशोक नेगी। I am owner of this. You are the Ashok. Oh, yeah, thank you. Owner of this hotel. வெரி டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப ரொம்ப தாழ்மையான பர்சன். சரி ஓகேங்க, சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து வர அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, டாடா பை பை. Talabadi fan. You are a Talabadi fan? Yeah, Talabadi. I am also Talabadi fan. Same. Our Didi. Yes. What you want to eat? I want to eat fish curry, but there is no. कहाँ से आप? English, Hindi, थोड़ा Hindi. I am from Chennai, Tamil Nadu. Chennai Yeah. Express. Chennai Express. Yeah, Shah Rukh Khan movie. हाँ. Chennai Express. पन्ना वाले. ஸோ மக்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்கு, அதை காட்டுறேன் பாருங்க. ஐயோ, தெரியுதுங்களா? இமயமலை, ஸ்னோ மவுண்டைன்ஸ். எப்பா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டைன்ஸ் நான் பார்க்குறேன். செம்மையா இருக்குங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தோட தலைநகரமான ஷிம்லாலேருந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரான ரெக்காங்பியோ கனெக்ட் பண்ணுற இந்த ரோடு பேர் தான் ஹிந்தோ திபேத் ஹைவே. டோட்டலாக 235 கிலோமீட்டர். இந்த ரோடு நீங்கள் பார்க்குறீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த ரோடு போடுறதுக்காக நூற்றுக்கணக்கான பேர் அவங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதாங்க, இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பஸ்லேருந்து இறங்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டில். Yeah, thank you. மக்களே, வந்துட்டேங்க. பின்னாடி தெரியுதுங்களா? எப்பா, இந்த ஃப்ரேமை பாருங்க, பயங்கரமா இருக்கு. ரெக்காங்பியோ வந்தாச்சு. என்ன மக்களே, ஸோ இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஊர் சுற்றுறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ யா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம். டடா பை பை. வியூ எப்படி இருக்கு பின்னாடி? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மலையை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸ்னோ மவுண்டைன்ஸை செம்மையாக இருக்குங்க. ஆனால் நான் நினச்ச அளவுக்கு குளிர் இல்லை. ஸோ பார்த்தீங்களா, க்ளவுஸ்லாம் போடவே இல்லை. ஓகே, டாடா பை பை.